ரக்ஷிதாவும் அதே போல் பார்த்தோன்னா அவருடைய கணவர் தினேஷும் கருத்து வேறுபாடு காரணமாக பிரிஞ்சுட்டாங்கன்றது நம்ம எல்லோருக்குமே தெரியும். ஆனால் ரக்ஷிதாவுக்கு இருக்கக்கூடிய இந்த நோயால் தான் கணவரோட சேர மறுத்திருக்காங்க அப்படின்ற உண்மை இப்போ ஒரு பிரபலம் போட்டு உடைச்சிருக்காரு. அது என்னென்னு வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சின்னத்திரை சீரியல் நடிகையாக கன்னட மொழியில் அறிமுகமாகி தமிழில் பிரிவும் சந்திப்போம் என்ற சீரியல் நடித்து பிரபலமானவங்க நடிகை ரக்ஷிதா மகாலட்சுமி. இதன் பின் சரவணன் மீனாட்சி சீரியலில் முக்கிய ரோலில் நடித்து வந்த ரக்ஷிதா நடிகர் தினேஷை காதலித்து திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. திருமணமாகி 8 ஆண்டுகளில் இருவருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிஞ்சு வாழ்ந்து வந்தாங்க. இதற்கு காரணம் குழந்தை இல்லை அப்படின்றதுனால தினேஷ் பணம் கேட்டு மிரட்டதாகவும் செய்திகள் கசிஞ்சது. அதே போல் பிக்பாஸ் நிகழ்ச்சிக்கு பின்னாடி வெளியில் வந்த ரக்ஷிதா தினேஷ் அவர் பார்த்தோன்னா தினேஷ் மீது புகார் அளிச்சிருந்தாங்க. பின்னாடி தினேஷ் பிக்பாஸ் நிகழ்ச்சிக்கு செல்ல இருவர் சம்பந்தமாக விஷயங்கள் பேசுபொருளாக மாறிச்சு. ஆனால் ரக்ஷிதா தந்தை மரணத்திற்கு பின் தினேஷுடன் சேர மறுத்து வராங்க. இந்த நிலையில் பத்திரிகையாளர் பைல்வான் ரங்கநாதன் ரக்ஷிதா குறித்த ஒரு உண்மையை பகிர்ந்து அதிர்ச்சி கொடுத்திருக்காரு. சமீபத்தில் ரக்ஷிதா அவரது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் விரைவில் சாக போவதாக சொல்லி ஒரு பதிவினை பகிர்ந்திருக்காங்க. இதற்கு பைல்வான் ரக்ஷிதாவுக்கு சாப்பிடாமலே உடல் எடை அதிகரித்து வருவதாலும் சாப்பாட்டை கண்ட்ரோல் செய்தும் அவரால் உடல் எடையை குறைக்க முடியவில்லையா. இதனால் கடுமையான மன உளைச்சல் ஏற்பட்டதால் தன்னுடைய கணவர் தினேஷிடம் சண்டை போட்டு அவரை விட்டு பிரிஞ்சு போயிருக்கிறாங்க. இது தெரியாமல் ரக்ஷிதாவின் மாமனார் மாமியார் வெகுளியாக இருப்பது வேடிக்கையாக இருப்பதாகவும் பைல்வான் சொல்லியிருக்காரு. சமீபத்தில் தினேஷ் எங்களின் ஈகோதான் பிரச்சனையாக இருந்ததாகவும் அவரது பெற்றோர் அளித்த பேட்டியில் ரக்ஷிதாவின் சேர்க்கை சரியில்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்றது குறிப்பிடத்தக்கது. இது ஒரு புறம் இருக்க, ஒருவேளை ரக்ஷிதாவுக்கு உடல்நலம் சரியில்லாமல் இருக்கிறதுனால தான் உண்மையை வெளியே சொல்லாமல் அவங்க பிரிஞ்சிருக்கிறாங்களோ அப்படின்ற மாதிரி இப்போ எல்லோருமே கேட்டு வந்துட்டுருக்காங்க. ஒரு சிலர் நம்மளுக்கு தான் அப்படி ஆயிடுச்சு, நம்மளுடைய கணவராக நல்லா இருக்கட்டும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் பிரிஞ்சு அவங்க வாழ்க்கையாவது நல்லபடியாக அமையணும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி தான் ரக்ஷிதா அவர்கள் நினச்சிருக்காங்கன்றது பைல்வான் அவர்கள் சொல்கிறதுலேருந்து தெரியுது. ஆனால் உண்மை எது அப்படின்றது நம்மளுக்கு தெரியலை. இதை பற்றி ரக்ஷிதாவே நடந்தது என்னன்றதை மறைக்காமல் சொன்னால் தான் தெரியும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றின மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள்.